ஓகே, முதல்ல நம்ம இந்திய பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். சமீபத்துல நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு பெரிய ஆக்ஷன் எடுத்தாங்க. அது பேங்கிங் செக்டார்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. இதோ அந்த பிரேக்கிங் நியூஸ். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெடோட பேங்கிங் லைசென்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. இதனால என்ன ஆகும்னா, அந்த பேங்க் இனிமே டெபாசிட் வாங்குறதோ லோன் கொடுக்கறதோ இந்த மாதிரி எந்த ஒரு பேங்கிங் வேலையும் செய்ய முடியாது. டிஜிட்டல் பேமெண்ட் உலகத்துல இது ஒரு பெரிய விஷயம். அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல என்ன முக்கியம்னு பாத்தீங்கன்னா, ஆர்பிஐ எந்த சட்டத்தை வச்சு இந்த நடவடிக்கையை எடுத்தாங்கன்றது தான். அது வங்கி ஒழுங்குமுறை சட்டம் 1949ல பிரிவு 22(4) இந்த செக்ஷனை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நேரடியா கேள்வியா வரலாம். சரி, அடுத்ததா நேஷனல் லெவல்ல நடந்த சில முக்கியமான முன்னெடுப்புகளை பத்தி பார்க்கலாம். ஆர்ட்ஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட், டெக்னாலஜின்னு பல துறைகள்ல நம்ம சென்ட்ரல் மினிஸ்ட்ரி சில புது முயற்சிகளை எடுத்திருக்காங்க. அது என்னன்னு இப்ப பாத்திரலாம். இப்ப இந்த ஸ்லைட பாருங்க. முதல்ல நம்ம ஜவுளி அமைச்சகத்துக்கு கீழே வர்ற சிசிஐசி சோல் த்ரெட்ஸ் அப்படின்னு ஒரு ஹெரிடேஜ் டிசைனர் கலெக்ஷனை டெல்லியில லான்ச் பண்ணிருக்காங்க. ரெண்டாவதா பூனேல இருக்க சிம்பயோசிஸ் யூனிவர்சிட்டியில ஜெண்டர் இன்க்ளூஷன், அதாவது பாலின உள்ளடக்கம் மற்றும் திறன் மேம்பாட்டுக்காக ஒரு யுனெஸ்கோ சேர் அமைச்சிருக்காங்க. கடைசியா மிட்டியும் ஐஐடி மெட்ராஸும் சேர்ந்து நம்ம உள்நாட்டிலேயே 2 சிலிகான் போட்டோனிக் சொல்யூஷன்ஸை டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த திட்டங்களோட பேரும் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோட பேரும் ரொம்ப முக்கியம். இப்ப நாம பார்க்க போறது சமீபத்திய நிகழ்வுகள்லயே ஒரு ஹைலைட்டான விஷயம்னு சொல்லலாம். இந்தியாவோட பாலிசி மேக்கிங்ல ஒரு மூல மாதிரி செயல்படுற நிதி ஆயோக்ல ஒரு பெரிய நிர்வாக மாற்றம் நடந்திருக்கு. இதிலிருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்கு. இந்த தேதியை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 25, 2026 அன்னைக்கு மத்திய அரசு நிதி ஆயோக்கோட டாப் லெவல் டீமையே மாத்தி அமைச்சிருக்காங்க. இது இந்தியன் பாலிட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பகுதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். இந்த டீம் தான் இந்தியாவோட அடுத்த கட்ட வளர்ச்சியை தீர்மானிக்க போறாங்க. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த மாற்றங்கள் தெளிவா புரியும். நிதி ஆயோகோட தலைவர் எப்போதுமே பிரதமர் தான், அதுல மாற்றம் இல்ல. ஆனா புது துணைத் தலைவரா ரொம்பவும் பிரபலமான பொருளாதார நிபுணர் அசோக் குமார் லஹரி அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர். அது மட்டும் இல்லாம 15வது நிதி ஆணையத்தோட உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. சோ இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அப்பாயின்மெண்ட். துணைத் தலைவர் மட்டும் இல்ல, 5 புது முழுநேர உறுப்பினர்களையும் நியமிச்சிருக்காங்க. எக்கனாமிக்ஸ், மெடிசின், சயின்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் பல ஃபீல்ட்ல இருந்து எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. KV ராஜு, டாக்டர் M ஸ்ரீனிவாஸ், பேராசிரியர் அபய் கரண்டிகர், பேராசிரியர் கோவர்தன் தாஸ், அப்புறம் முன்னாள் கேபினெட் செக்ரட்டரி ராஜீவ் கௌபா. இந்த பெயர்களையும் அவங்க எந்த துறையை சேர்ந்தவங்கன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க.